தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் செய்திகளை தொடர்பாக படித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதத்திலிருந்தும் நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தியை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 15ஆம் சங்கீதம். இதற்கு முந்தி நீங்கள் ஏதாவது ஒரு சங்கீதத்திலிருந்து செய்திகள் கேட்கவில்லை என்றால், தவறிவிட்டீர்கள் என்றால், இந்த சங்கீத செய்திகளெல்லாம் யூடியூப்பில் இருக்கும். அது மட்டுமல்ல, மகிமை டிவி.com என்ற வெப்சைட்டில் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கேட்டு பயனடையுங்கள். இப்படி செய்திகளெல்லாம் இணையத்தில் இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து உங்கள் நண்பர்களிடத்திலும் உங்களுடைய உறவினர்களிடத்திலும் இந்த செய்திகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். 15ஆம் சங்கீதம். வேத புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், கையில் மடியில் வைத்துக்கொள்ளுங்கள். வேத புத்தகத்தில் இந்த 15ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். ஏறக்குறைய இந்த சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை போல இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய அடிப்படை ரகசியங்களை, அடிப்படை நிபந்தனைகளை இந்த சங்கீதம் வலியுறுத்துவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். 15ஆம் சங்கீதம் ஆரம்ப வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று 2 கேள்விகளை கேட்டு இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய ஆலயம் அல்லது ஆண்டவருடைய ராஜ்யம், 2 விதமாக இந்த முதல் வசனத்தை நாம் அர்த்தப்படுத்தலாம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகிறவர்கள் தங்களுடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டுமே, அதை காத்துக்கொள்வது எப்படி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு காலத்தில் பிரவேசிக்க வேண்டுமே, பரலோக ராஜ்யம், அதற்கு அடிப்படை நிபந்தனைகள் என்ன, அவற்றையும் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. முதலாவதாக வாசம். ஆண்டவருடைய ஆலயத்திலே, பிரசன்னத்திலே வாசம் பண்ணுதல். அதற்குரிய காரியங்களை நாம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாசம் பண்ணுவதனால கிடைக்கக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி இந்த சங்கீதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய ஆலயங்கள் 3ஆக வேதத்திலே பார்க்கிறோம். 1 ஆசரிப்பு கூடாரம், அடுத்தது தேவாலயம், அடுத்தது ஜெபாலயம். 3 விதமாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆலயமே கதி என்று சொல்லி அங்கே இருந்து உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஊழியம் செய்வதிலும் தன்னுடைய நாட்களை கழித்தவள் அன்னாள் என்று சொல்லி லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆலயத்தில் இருந்தே வளர்ந்து பணிவிடை செய்து தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ஆசாரியனாக, ஏறக்குறைய அரசனாக வாழ்ந்து வந்தவன் சாமுவேல் என்று சொல்லலாம். பின்ன தாவீது ராஜா ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்து கிடப்பதையே தன்னுடைய அதிகமான விருப்பமாக தெரிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1000 நாளை பார்க்கலாம் ஆண்டவருடைய ஆலயத்தின் ஒரு நாள் போதும் என்று சொல்லி தன்னை அவன் திருப்திப்படுத்திக் கொள்வதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்குவது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாசம் பண்ணுவது,
இந்த காரியங்கள் முக்கியமானவை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். 122 சங்கீதம் 1 வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். என்ன, 2 பேராது 3 பேராது கூடக்கூடிய இடம், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் இடம், அந்த இடத்தை நான் வாஞ்சிக்க வேண்டும். எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டு விடக்கூடாது, ஆலயத்திற்கு போக வேண்டும், ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்ற உண்மையை எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனம் நமக்கு போதிக்கிறது. அது மட்டுமல்ல, விசேஷமாக ஆவியானவர் அசைவாடக்கூடிய இடம் ஆலய ஆராதனை. அங்கே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்ன பாரத்தோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன பாவத்தோடு ஆலய பிரகாரத்திலே போனாலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தரக்கூடியவர். நம்முடைய மனதில் உள்ள கவலைகள், பாரங்கள், எண்ணங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் உறிஞ்சி கொள்ளக்கூடியவர். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வெளிவரும் பொழுது விடுதலையின் ஆவியோடு நாம் வெளி வருவோம். இது நிச்சயம். காரணம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆலயத்திற்கு போகிறீர்களா? ஆராதனையிலே கலந்து கொள்கிறீர்களா? ஆண்டவருடைய சத்தியத்தை அங்கே நீங்கள் தியானிக்கிறீர்களா? ஆலய வழிபாடுகளிலே கலந்து கொள்வது மட்டுமல்ல, ஆலயத்தில் பணிவிடைகள் சில இருக்குமே, அதையெல்லாம் செய்கிறீர்களா? பணிவிடைகள்னா பெருக்குவது, சுத்திகரிப்பது, மாப் பண்ணுவது, இன்னும் அங்கெங்கே கிடக்கூடிய தாட்களை பொறுக்குவது, நாற்காலிகளை பெஞ்சுகளை அடுக்கி வைப்பது, புஸ்தகங்கள் அங்கங்கே சிதறி கிடக்கிறது என்றால் அதையெல்லாம் பொறுக்கி வைக்க வேண்டிய இடத்துல வைப்பது, அந்த ஆம்பிளிஃபயர், அந்த சிஸ்டம், பப்ளிக் லெட்டர் சிஸ்டம், அதையெல்லாம் க்ளீன் பண்ணுவது, மைக்கை க்ளீன் பண்ணுவது, பல ஊழியங்கள், சேவைகள் அங்கே இருக்கின்றனவே. போனோம் வந்தோம் என்று இருக்காமல் போய் பல காரியங்களிலே கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு தான் ஆலய பணிவிடையாளர் இருக்கிறாரே என்று எண்ணாமல் ஆலய பணிவிடைகளை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது மட்டுமல்ல, சிலர் ஆலயத்தில் அழுது கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டே ஜெபித்து கொண்டிருப்பார்கள், புதிய ஆட்களாக அங்கே வந்திருப்பார்கள். சிலர் துக்கத்தோடு வீட்டில் இருக்கிறார்கள், ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்ற செய்தியை கேள்விப்படுவீர்கள். இவர்கள் எல்லாரையும் சந்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை. போதகர் மட்டும்தான் ஆலயத்தில் ஊழியம் செய்வார் என்று எண்ணக்கூடாது. நமக்கும் ஊழியம் உண்டு. பின்ன ஆலயத்திற்கு ஒழுங்காக போனால் அங்கே மேடையிலிருந்து, பிரசங்க பீடத்திலிருந்து போதகர் பிரசங்கம் பண்ணுகிறாரே, உங்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய ஊழியம். ஆலயம்னா சும்மா இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை பணிந்து கொண்டு தொழுது கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அங்கே ஆராதனை உண்டு, ஜப கூட்டம் உண்டு, உபவாச கூட்டம் உண்டு, பெண்கள் கூடுகை உண்டு, ஆண்கள் கூடுகை உண்டு, வாலிபர் கூட்டம் உண்டு, சண்டே ஸ்கூல் உண்டு, VBS உண்டு. உங்களுக்கு நிறைய இடம் உண்டு. அங்கே ஆண்டவருடைய பணிவிடைகளை செய்வதற்காக நிறைய இடங்கள் அங்கே உண்டு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆக முதலாவதாக வாசம், ஆண்டவருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுதல். இரண்டாவதாக விளக்கம். என்ன விளக்கம்? ஆண்டவருடைய ஆலயத்தில் அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய சில நிபந்தனைகளை குறித்து நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது, வேதத்தில் ஏராளமான கட்டளைகள், நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது வேதத்தின் முதல் 5 ஆகமங்கள், அதில் 63 பிரமாணங்கள் இருக்கின்றனவாம். பின்ன அவற்றையெல்லாம் சுருக்கி ஆண்டவர் 10 கற்பனைகளாக கொடுத்தார். இந்த சங்கீதத்திலே அவை 6 கற்பனைகளாக காணப்படுகின்றன. ஏசாயா 33, 15, 16 மீண்டும் அதே 6 கற்பனைகளாக கொஞ்சம் மாற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிக 6 அதிகாரம் 8 வசனத்திலே இந்த கற்பனைகளெல்லாம் 3ஆக சுருக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே நன்மை செய்கிறவராக அவர் எங்கும் சுற்றி தெரிந்த நாட்களிலே இந்த எல்லா கற்பனைகளை சுருக்கி 2ஆக கொடுத்தார். ஒன்று, ஆண்டவரை நேசி, அடுத்தது அடுத்தவரை நேசி. 2 பேரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி 2 கற்பனைகளாக கொடுத்தார். ஆபக்கூக் ஒரே கற்பனையாக கொடுத்தான். எத்தனை? 613 ஒரு கற்பனைக்கு வந்திருக்கிறோம். ஆபக்கூக் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஆபக்கூக்களை சொல்வதாக நாம் பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களெல்லாம் சேர்ந்து இன்னும் அதை ஒரே கற்பனையாக சொன்னார்கள். கற்பனையின் மொத்த பொருள் அன்பு என்று சொல்லி அவர்கள் முடித்து விட்டதாக 1 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம். ஏராளமான கற்பனைகள் இந்த சங்கீதத்திலும் சில கற்பனைகள். அவற்றை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 நான் வாசிக்கும் பொழுது உத்தமனாய் நடந்து என்று பார்க்கிறோம். உண்மையும் உத்தமாக வாழ வேண்டும். ஒரு காலத்திலே உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லை நாடி எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஐயா, இந்த நோக்கும் இடமெல்லாம் நீக்க மற பாவம் நிறைந்த இந்த பட்டணத்திலே உத்தமனாய் வாழ்வது முடியுமா ஐயா? முடியும். காலேப் உத்தமனாய் நடந்தான். நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். தாவீது உத்தமனாய் வாழ்ந்தான். எசேக்கியா உத்தமனாய் ஜீவித்தான். நோவா உத்தமன். யோபு உத்தமன். யோபுவுக்கு 4 சர்டிஃபிகேட்ஸ், 4 நற்சான்றிதழ்களை ஆண்டவர் வழங்கியிருந்தார். யோபு 1:1 உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமைக்கு விலகுகிறவன். இன்னும் ஆபிரகாம் உத்தமனாக ஜீவித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக உத்தமமாக நடக்கிறவர்கள் ஆலயத்தில் பிரவேசிக்க தகுதி பெற்றவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி பெற்றவர்கள். இரண்டாவதாக நீதியோடு வாழ்கிறவர்கள், நீதியை செய்கிறவர்கள், நீதிமான்களாக ஜீவிக்கிறவர்கள். நீதி என்பது ஆண்டவரால் கிடைக்கப் பெறுவது. இயேசுவின் மேல் பற்றி பிடிக்கக்கூடிய பற்றுறுதி, ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசமே நமக்கு நீதி. ஆண்டவரே நம்முடைய நீதி என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் கற்பித்த கற்பனைகள் வேதத்தில் இருக்கிறது. அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நீதியை பெற்று நீதியை கடைபிடிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்போம். மூன்றாவதாக சத்தியம். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று வாசிக்கிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று அல்ல. வெளியே சத்தியத்தை பேசலாம், ஆனால் உள்ளே குமரி கொண்டிருக்கலாம். சத்தியம் அங்கே இல்லை, உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. உள்ளத்திலே உண்மை இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி 51 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். சத்தியமான ஒரு வாழ்க்கை. சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம் என்றால் ஆண்டவருடைய வசனம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. சத்தியம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். சத்தியம் என்றால் உண்மை பேசுவது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவ வசனத்தின்படி வாழ்ந்து சத்திய ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உண்மையான காரியங்களை நாம் பேச வேண்டியது நம்முடைய கடமையாகும். உள்ளொன்று பிறமொன்று அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் புறங்குறாமை, மற்றவங்களை பற்றி கோள் சொல்லுதல், கிண்டல் பண்ணுதல், பரியாசம் பண்ணுதல், அவர்கள் இல்லாத இடத்துல தாறுமாறாக அவர்களை சொல்லி அவர்களை குற்றஞ்சாட்டி பேசுவது, அவர்கள் இல்லாத இடத்துல தாறுமாறாக அவர்களை குற்றஞ்சாட்டி பேசுவது, இதெல்லாம் புறங்கூறுதல். பேசக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உங்கள் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். யாரையும் அவமரியாதை பண்ணக்கூடாது, அவமதிப்பாக பேசக்கூடாது, அடுத்தவர்களிடத்திலே அவதூறும் பண்ணக்கூடாது. புறங்கூறுதல் தேவனுக்கு விரோதமான பாவம். நீதிமொழிகளிலே சில வசனங்களை பார்ப்போமா? நீதிமொழிகள் 6 பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த வசனம்தான், வாசிக்கிறேனே. நீதிமொழிகள் 6:16 முதல் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மெட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தற்பரிசோதனை பண்ணி வாழ இந்த 6 குறிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. ஆக மற்றவர்களை குறித்து புறங்கூறாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. புறங்கூறக்கூடாது. ஒருவரை பற்றிய ஒரு காரியம் தெரிந்து விட்டதென்றால் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஒருவேளை ஆண்டவருக்கு சம்மதம் என்றால், ஆண்டவருக்கு சித்தம் என்றால், ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் அவரிடத்தில் நேரே போய் கேட்க வேண்டும். அப்படி நேரே போய் கேட்பதற்கு முன்பும் இது உண்மையாக இருக்குமா, இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டுமா, இதை சொல்வதனால அவருக்கு என்ன பிரயோஜனம், இதை சொல்வதனால ஆண்டவருக்கு என்ன மகிமை, இந்த கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்து விட்டுதான் அந்த ஆளிடமும் இந்த காரியத்தை குறித்து அளவளாவ வேண்டும். மற்றபடி நேரில் போய் சொல்லுவது, அனாவசியமாக போய் அவரை எதிர்த்து நிற்பது, நியாயந்தீர்ப்பது பாவம். புறங்கூறுகிறவர்கள் குஷ்டரோகிகள் என்று வேதம் சொல்கிறது. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் புறங்கூறினார்கள், புரளி பேசினார்கள், கோள் சொன்னார்கள். ஒருவேளை அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? எங்கள் சொந்த தம்பி, எங்கள் ரத்தத்தின் ரத்தம், அவனை பற்றி நாங்கள் பேசாமல் யார் பேசுவா? நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதெல்லாம் பேசலாம். அதுவும் மிரியாம் சொல்வா, இன்றைக்கி அவன் உயிரோடு இருக்கிறான்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. சின்ன பிள்ளை அவன் இருக்கும்போதே நைல் நதியில் நாணல் பெட்டியில் கடத்தி பார்வோன் குமாரத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்து பால் கொடுக்க தாயாரை கூட்டிகிட்டு வந்து எவ்வளவு பாடு பார்த்துருக்கேன். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான், உன்னதமான ஒரு ஊழியக்காரனாக உலாவுகிறான் என்றால் அது என் தம்பி, என் ரத்தத்தின் ரத்தம், நான் பேசலாம் என்று சொல்லலாம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? மோசே உனக்கு உறவினனாக இருக்கலாம், ஆனால் மோசே எனக்கு ஊழியக்காரன், நாக்க சுழத்தாத. உடனடியாக அவளை குஷ்டம் பிடித்தது என்று சொல்லி எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குஷ்டரோகம்னா வீட்டுக்கு போக முடியாது, ஊருக்குள்ளே வசிக்க முடியாது, பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட வேண்டும், தனித்து வாசம் பண்ண வேண்டும். குஷ்டரோகி. புறங்கூறுகிறவர்கள் குஷ்டரோகிகள். குஷ்டரோகம் மட்டுமல்ல, அவள் பண்ணின இந்த புறங்கூறுதல் என்ற பாவத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வாரம் பிரயாணம் பண்ண முடியாமற் போயிட்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே அடுத்தவர்களை குறித்து பரியாசம் பண்ணாமல், புரளி பேசாமல், புறங்கூறாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே, ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறாரே. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கக்கூடிய கர்த்தர், அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், எண்ணாகமம் 12:10 வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று வாசிக்கிறோம். அவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்து போனார்கள். எனவே கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி? புறங்கூறாமல், நாவை அடக்காமல், எப்படி புறங்கூறாமல் வாழ வேண்டும்? நாவை அடக்கி வாழ வேண்டும். நாவடக்கத்தோடு உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து பரியாசம் பண்ணுவதோ புறங்கூறுதலோ நமக்கு அடுத்தது அல்ல. எனவே கர்த்தருடைய நாமத்திலே உருவாக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சாயலை தரித்து கொண்டவர்கள், கர்த்தருடைய ஜீவனுக்கு பங்காளிகள், கர்த்தருடைய இரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த மாதிரிப்பட்ட மதிப்புகளை எல்லாம், கனத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து, அவர்கள் பேரில் ஏதாவது ஒரு குறை உண்டென்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது உண்டா? இல்லவே இல்லை. எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ஆளை ஏறெடுத்து படையுங்கள். மிச்சத்தை ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரை ஆண்டவருடைய கரத்திலே விட்டுவிடுங்கள். சரியா? புறங்கூறுதல் வேண்டாம். முதலாவதாக
உத்தமமாக நடக்க வேண்டும். இரண்டாவதாக நீதியை தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சத்தியத்தை தான் பேச வேண்டும். நான்காவதாக புறங்கூறக்கூடாது. ஐந்தாவதாக தீங்கு செய்யக்கூடாது. அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? தீங்கு செய்யாமல், ஒருவேளை தீங்கு செய்யவில்லை நீங்கள், ஒருவேளை தீங்கு பேசவில்லை நீங்கள், ஆனால் தீங்கை நினைக்கிறீர்களா? மற்றவங்களை பற்றி நினைக்கும் போது, குறிப்பாக சத்துருக்களை பற்றி நினைக்கும் போது, பகைவர்களை பற்றி நினைக்கும் பொழுது நீங்கள் மனதிலே நிந்திக்கிறீர்களா? மனதிலே சபிக்கிறீர்களா? மனதிலே எரிச்சல் அடைகிறீர்களா? அவன் வழங்காமல் போனோம் என்று சொல்லி மனதில் நினைக்கிறீர்களா? அவன் பிள்ளைகளுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படி எண்ணுகிறீர்களா? வெளியில் போகிறானா ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் சாகட்டும் அப்படி எண்ணுகிறீர்களா? அன்பு தீங்கு நினையாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சொல்வதல்ல, செய்வதல்ல, நினைப்பதை பாவம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அதுபோல இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், நம்முடைய தாட் லைஃப், நம்முடைய சிந்தைக்கு அடுத்த ஜீவியம், அதை கூட கர்த்தருடைய ஆவியானவர் காத்துக்கொள்ளத்தக்கதாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, நிந்தையான பேச்சு, அடுத்தவங்களை பற்றி யாராவது அவமானமாக, அவதூறாக, நிந்தனையாக பேசுகிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அடுத்தவங்க இன்னொருத்தரை பற்றி குறை சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. கேட்டால் என்ன அர்த்தம்? கோல் சொல்லுதலை கேட்பது நமக்கு ரொம்ப இஷ்டம், புறங்கூறுதலை கேட்பது நமக்கு ரொம்ப பிரியம். சிலர் நம்மக்கிட்டே சொல்கிறாங்களே, அவன் இப்படி அவ இப்படின்னு சொல்லி, ஏன் நம்மக்கிட்ட வராங்க? வரமாட்டாங்களே. நம்மகிட்ட ஏன் வராங்க தெரியுமா? நம்ம கோல் கேட்பதில்லே, புறங்கூறுவதை ரசிப்பதில்லே. நாம் தரங்கெட்ட ஆட்கள், தரக்குறைவான ஆட்கள் என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து வைத்திருப்பதினால்தான் நம்மக்கிட்ட வராங்க. நம்ம உண்மை உத்தமானவங்க, நீதியை பேசுகிறவங்க, சத்தியத்தை உரைக்கிறவங்க, சுத்தவான்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அப்படின்னா எண்ணுனா அவங்க எதுக்கு நம்மக்கிட்ட வராங்க? நம்மக்கிட்ட கோல் சொல்கிறாங்க, மற்றவங்களை பற்றி புரளி பேசுகிறாங்க அப்படின்னாலே நாம் தரத்திலே குறைந்தவர்கள், தரங்கெட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருப்பதினால்தான் நம்மக்கிட்ட வராங்க. அதை மறந்து விடாதிருங்கள். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தவங்க சொல்றத, புரளி பேசுவத, கசப்பான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளெல்லாம் பேசுவதை, கக்குவதை உற்று கேட்கக்கூடாது. அடுத்தவங்க ரகசியமாக மற்றவங்களை அவதூறு பண்ணுறத, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கெடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களை கெடுத்து பேசுகிறாங்க, உற்று கேட்கக்கூடாது. உற்று கேட்கிறது யாரு? துஷ்டன். யாரு? நீங்க தானே. உற்று கேட்டால் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்லுவதை உற்று கேட்கிறான். ஒருவர் இன்னொருவரிடத்தில் கோல் சொல்வதை, புரளி பேசுவதை ரகசியமாக ரசித்து உற்று கேட்பது பாவம், துஷ்டம், துஷ்டத்தனம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தாவீது சொன்னான் சவுலிடத்தில், மற்றவங்களாம் என்னை பற்றி குறை சொல்கிறாங்களே, கோல் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எதுக்கு கவனிக்கீங்க? நீங்கள் எனக்கு தகப்பனாச்சே என்றெல்லாம் சவுலிடத்தில் தாவீது நேரடியாக பேசுவதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இன்னும் பார்க்கிறோம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் என்று சொல்லி பார்க்கிறோம். தப்பான ஆட்கள், பாவ பழக்க வழக்கங்களிலே இருக்கிறவர்கள், பண்டிகளைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள், ஆகாதவர்கள், அவனுடைய பார்வைக்கு தீழ்ப்பானவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் சங்கீதத்தை மீண்டும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் அந்த சங்கீதம் அறிவிக்கிறது. துஷ்டனை கண்டால் தூரப்போ என்பது பழமொழி. ஆக இப்படியாக ஆகாதவர்களை விட்டு விலகி வாழ வேண்டியது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். ஆனால் பாசிட்டிவாக நேர்முகமாக சொல்லும் பொழுது, 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவர்களை கனம் பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். அவர்களிடத்தில்
அவர்களை கவனித்து பார்க்கிறான், கடமை தவறாதவன் என்று சொல்லிக்கூட நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கட்டுமா? 15ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான், அதை செலுத்துவதற்கு தவறாதிருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக மற்றவர்களை கனம் பண்ணுவதிலே புத்திசாலி. அது மட்டுமல்ல, என்ன வாசிக்கிறோம்? கருத்து உள்ளவன், கவனம் சிதறாதவன், தன்னுடைய வாக்கு தத்தத்திலே யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்ற தவறாதவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாதவன் என்று கடைசி வசனத்திலே பார்க்கிறோம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வட்டிக்கு பணம் கொடுத்தல் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஐயா, தாளந்துகள் உண்மைகள் உங்களுக்கு தெரியுமே. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. 1 தாளந்துக்காரன் பயன்படுத்தாமல் பூமிக்குள்ளே புதைத்து வைத்தவன். எஜமான் வந்து என்ன சொன்னான்? நீ அதை பேங்க்ல போட்டு வச்சிருந்தா காசுக்காரர் வசத்தில் விட்டுருந்தா எனக்கு வட்டியாவது கிடைச்சிருக்குன்னு சொன்னானே. பணத்தை பேங்கில் போட்டு வைங்க, அவங்க தான் காசுக்காரர்கள். அங்கே கிடைக்கக்கூடிய வட்டி என்பது அரசாங்கத்தின் விதிமுறைப்படி, பேங்கினுடைய வங்கிகளுடைய விதிமுறைப்படி கிடைக்கக்கூடியது, அது அனுமதிக்கக்கூடியது, அது அனுமதிக்கப்படக்கூடியது. ஆனால் இருக்கும் பணத்தை ஈகையாக கொடுக்கலாம், கடனாக கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளலாம், பெறாமலும் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இரக்கம் இருக்கும் என்றால். ஆனால் வட்டிக்கு கொடுத்து மற்றவர்களை வதைப்பது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக கனம் பண்ண வேண்டும், கவனமாக ஜீவிக்க வேண்டும். பிறகு காசு சம்பாதிப்பதிலே குறியாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பரிதானம் வாங்காமல் இருக்க வேண்டும். பரிதானம் வாங்காமல் இருக்க வேண்டும். பரிதாபம்னா என்ன அர்த்தம்? பரிதானம்னா என்ன அர்த்தம்? பரிதானம்னா லஞ்சம்னு அர்த்தம். லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, லஞ்சம் வாங்கவும் கூடாது. பரிதானங்களை வெறுக்கிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 15:27 பார்க்கிறோம். ஆக இந்த சங்கீதத்தில் கடைசியாக பார்க்கும் பொழுது முதலாவதாக வாசம், ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வாசம் பண்ணுவது. 2ஆவதாக விளக்கம், அதற்குரிய விதிமுறைகள், நியதிகள். 3ஆவதாக வாக்குத்தத்தம். இப்படிப்பட்ட தேவனுடைய நியதிகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தம் என்ன? இப்படி செய்கிறவன் அசைக்கப்படுவதில்லை, என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அசைக்கப்படாத வாழ்க்கை. 2 காரணங்கள். 1 கன்மலை, 2 கற்பனை. முதலாவதாக கன்மலையாகிய கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக கொண்ட வாழ்க்கை. 2ஆவதாக ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கை. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கை அசைக்கப்படாத வாழ்க்கை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த பல காரியங்களை இன்றைக்கு கற்றோமே. ரட்சிப்பு என்பது இவற்றின் அடிப்படையல்ல, செய்யக்கூடிய நற்கிரியைகளின் அடிப்படையிலே ரட்சிப்பு அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகளை செய்ய கடமைப்பட்டவர்களை ஒழிய நற்கிரியைகள் செய்வதன் மூலமாக ரட்சிப்பு அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது சன்மார்க்க கிரியையினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியைகளினாலும் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எந்த நற்கிரியையும் நம்மை ரட்சிக்காது. எந்த நற்கிரியும் செய்ய ரட்சிக்கப்பட்டவர்கள் முன் வருவார்கள். நற்கிரியைகளினாலே ரட்சிப்பு அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகளை செய்வது அந்த ரட்சிப்பின் கனியாகும். எனவே நற்கிரியைகளை செய்ய நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய தேவ ஆலயத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவராஜ்யத்திலே வாசம் பண்ணுவதற்குரிய நியதிகளை நீர் எங்களுக்கு கற்பித்தீர். வசன விளக்கங்களை நீர் எங்களுக்கு போதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கற்ற நன்மைகளை
கற்ற கருத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து கர்த்தருக்கு மகிமையாக நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். எனவே ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருந்து உம்மிலே கனி கொடுத்து உமக்காக நாங்கள் வாழ எங்களை நீர் உறுதிப்படுத்தும். அசைக்கப்படாத வாழ்க்கை அனுதினமும் நாங்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் கற்பனை ரெண்டையும் சார்ந்து நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.